ஹாய் மக்களே, ஸோ வெல்கம் பேக் டு NILO'S HALO. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். நாங்கள் இல்லைன்னா அட்லீஸ்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ திஸ் இஸ் மீ நிலோஃபர். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நாக்கில் பேசுறதுக்கு தான் போகிறோம். சாப்பிட்றதுக்கு தான் வாழ்றீங்க, சாப்பிட்றதுக்கு தான் பிறந்தீங்கன்னா என்ன பர்பஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறீங்க உங்கள் லைஃப்? சாப்பிட்றதாங்க பர்பஸே. நானால வந்து ஃபுட்டி டாபிக் அப்படின்னு நிலோ கிட்ட வாங்களே நீங்க வந்து பேசுங்களேன் அப்படின்னாங்க. நீ இங்க வந்து போயிடு, போகாத வா. ஏன் வாட்டு அங்க பாரு, கையில துப்பாக்கி வச்சிருக்கான். போறதே போறோம், எல்லாரும் சேர்ந்து போவோம். சரி ஓகே, நம்மளும் போய் பேசலாமே அப்படின்னா நம்ம மட்டுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல. நான் என்ன பத்தி பேச போறேன் அப்படின்னா பின்னாடி எங்க அம்மா வந்து என்ன கழுவி ஊத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் டைமா கையில காலில் விழுந்து ப்ளீஸ் எனக்காகவா சொல்லி கெஞ்சி கூத்தாடி கூட்டி போயிட்டு இருக்கேன். பின்னாடி என்னோட சிஸ்டர் வந்து நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு என்னதான் நீ பேசி கிளிக்க போற அப்படி சொல்லி பாக்குறதுக்காக வராங்க. ஸோ அதனால ஐ எம் so happy, super excited and வழக்கம் போல we are late and being வந்தாச்சு. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செட்டு தான் வந்து நாங்கள் போக போகிறோம், நீயானான செட். அண்ட் இந்த செட் ஆமாம், அந்த ரெண்டு செட்டுமே எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸோட செட்டு தான். அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் டு கோ இன்சைட். இவ்வளோ அழகான ஒரு செட்டை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கை வீடியோ எடுக்க தான் ஆரம்பிச்சது. பட் ஆனால் அங்கே இருக்க டீம் வந்து இங்கே வீடியோஸ்லாம் அலவுட் கிடையாது, நீங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸ் வேணால் எடுத்துக்கலாம், அதுவும் வந்து செட் லைட்ஸ்லாம் ஆனாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனாலும் திருட்டுத்தனமாக என்னால் முடிஞ்ச வீடியோஸ்லாம் நான் எடுத்தேன். அண்ட் அங்கே உட்காந்துட்ருக்கேன் எங்கள் அம்மாவை வந்து ஒழுங்காக வந்து பேசணும், நல்லா பேசணும், அப்போ தான் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு டியூன் பண்ணிலாம் கூட்டி போனேன். பட் ஆனால் நடந்தது என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக ஷோவில் பார்த்துருப்பீங்க. ஒரே கூட்டமாக இருக்கு, அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா கையில் 2 கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுத்துட்டு இதை சைன் பண்ணாதான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெரியுதுல்ல, அப்புறம் பக்கத்தில் டிஸ்கஷன் படிச்சதை புரிஞ்சுக்கிட்டு சட்டுப்பட்டு அனுப்ப பாரு. அதெல்லாம் ஓகே சார். வேற என்ன? ஏ புள்ள ஹாஜரா. ஹாய். நீ சொல்றீங்க கேட்காதே. மரியாதை தெரியுதுங்கிறாங்க. வீடியோலாம் எடுக்கக்கூடாது, எடுத்தால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னாங்க, இருந்தாலும் எடுக்கிறேன். ஸோ லைட்டு போட்டதுக்கப்புறம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயே சொன்ன. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப ஆடாக தான் இருக்குது பேசுறதுக்கு. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நிறைய நோன் ஃபேஸஸ், நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் எல்லாரும் ஏ சைடில் தான் இருக்கிறாங்க. எஸ்கே பசுனி இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஓன்லி இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? she is a ராணி. பட் இப்போ நாங்கள் வந்து பேசிலாம் முடிச்சு லஞ்ச் டின்னர் பிரேக்குக்காக வந்திருக்கோம். ஸோ வந்து இதுதான் எங்களுடைய வெயிட்டிங் ரூம். டைம் இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் சாப்பிட போகணும் இப்போ. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஈட் கைஸ். சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்காந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? இன்றைக்கி ப்ரொடக்ஷன் ஃபுட்டில் இட்லி, தேங்காய் சட்னி, காரா சட்னி, சாம்பார், அது கூடவே பரோட்டா, இடியாப்பம், சிக்கன் கிரேவி, அப்புறம் ஒயிட் கலரில் ஒரு குருமா, இது எல்லாமே வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா இலையை என்ன வழி வலிக்கிறான்னு? நம்ம இருக்கிறோமேன்னு இலையை விட்டுட்டு போகிறோம், இல்லைன்னா அதையும் தின்றுப்போம். சும்மா வீடியோ vlog மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தீஸ் டூ பேர் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க, பத்மா ஆண்டி அண்ட் நீங்கள் ஆண்டி, உங்கள் பேர் சூர்யா. ஸோ 2 பேருமே வந்து எனக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. அண்ட் அப்போதைக்கு அங்கே அப்படி தான், பட் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபுடிங்கிறதுனால சேம் திங் அப்படியே பேசுகிறோம்.
ஸோ சாப்பிட்டுட்டு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். கடகடன் சாப்பிட்டு உள்ளே வந்து ஆளே இல்லை. சரி இதை யூட்டிலைஸ் பண்ணி எதையாவது ஒரு வீடியோ எடுப்போம், அழகாக வந்து நம்ம இன்ஸ்டாவில் போட்டுக்கலாம் அப்படிலாம் நினச்சேன். நான் பாட்டு கேட்ட மட்டும் தான் எங்களுக்கு பொறுக்காது போல. அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு. ஏன் இப்படி மூச்சு வாங்குற? இல்ல உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன். ஊர்கா பாட்டில் வச்சு என்னடா பண்ண போகிறோம் நாங்கள்? ஊர்கா பாட்டிலா? சம் கைண்ட் ஆஃப் மசாலா பொடி ஊர்கா. பிரியாணி அவன் தான். கை தட்டுங்க. கடைசியில் மசாலா பவுடர் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, அதாவது கொடுத்தாங்க. அதாவது டார்லிங் மசாலாவோட பேக்கேஜ் எனக்கு கிடச்சிச்சு. நான் நல்லா பேசியிருக்கேன் சொல்லிட்டு கிளம்புறோம் நாங்கள். இப்போ மணி இப்போது 111 ஆகுது. அடப்பாவீங்களா, எப்போ சொன்னி எப்போ நீங்கள் வந்து பேசி முடிச்சு எங்களை அனுப்புறீங்க அப்படின்னு இருக்கு. என்ன பேசுனா என்ன பேசலன்னு எனக்கு தெரியாது. ஸோ எடிட்டில் போனாலும் போடலாம், இல்லை எடிட்டில் போட்டாலும் போடலாம். ஐ ஹோப் இந்த ஒரு ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அண்ட் ஐ வாஸ் லைக், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து இங்கே இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறது, லைக் ஃபேமிலியாக வந்துட்டு போகிறது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. கண்டிப்பாக நிலோஸ் ஹலோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுங்க. இது எப்படிலாம் நான் போனேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீட்டுக்கு போய் சேரக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 1:30 இல்லையோ, அவ்வளோ நேரம் சீக்கிரமாக போக மாட்டேன். ஒரு 1:45 மேபி டிராஃபிக்லாம் இருக்காது. அதனால் சல்லுன்னு ஹைவேல போயிடுவேன். ஸோ பை பை கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. பாய் பாய் பாய். திஸ் இஸ் நிலோஃபர். பாய் சொல்கிறேன்.